பேட் டேப்பை வந்து ரின்ஸ் பண்ணலை. உடனே எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா புக்கையில் ஹேண்ட்ஸ் பாயில் கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா பண்ணின்னு சொன்னது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா பிகினிங்கில் எனக்கு ஓரளவு ஃப்ரெஞ்சு தெரியும், பட் ஃபுல்லாக பேச தெரியாது. உடனே நான் வந்து வெளியே போயிட்டேங்க. சூப்பர் மார்க்கெட்டில் உட்காந்து 3 மணி நேரம் உள்ளே அழுதேன். ஒரு ஒரு சின்ன பொண்ணு என்னை ஒரு மாதிரியாக பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு. நான் சரின்னு வெளியே வந்து அழுது ஒரு 3 மணி நேரம் தேவி தேவி அழுதேன். அழுதுட்டு இன்னும் தெரியல, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இதை மட்டும் ஐ ஸ்வேர் மை செல்ஃப் என்ன சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் பையன் இருக்கா, ஸோ நான் போகணும். அதனால் என்ன நினச்சேன்னா, இதுதான் கடைசி என் மாமியாரோட நடக்கிற இந்த மனக்கசப்பு. எந்த ஒரு சூழ்நிலையும் இன்னி வந்து என் மாமியாரை கூட நான் அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போனேன். அன்னையிலேருந்து நானும் என் மாமியாரும் நகமும் சதை மாதிரி. பேட் டேப்பை வந்து ரின்ஸ் பண்ணலை. உடனே எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா புக்கையில் ஹேண்ட்ஸ் பாயில் கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா பண்ணின்னு சொன்னது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா பிகினிங்கில் எனக்கு ஓரளவு ஃப்ரெஞ்சு தெரியும், பட் ஃபுல்லாக பேச தெரியாது. உடனே நான் வந்து வெளியே போயிட்டேங்க. சூப்பர் மார்க்கெட்டில் உட்காந்து 3 மணி நேரம் உள்ளே அழுதேன். ஒரு ஒரு சின்ன பொண்ணு என்னை ஒரு மாதிரியாக பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு. நான் சரின்னு வெளியே வந்து அழுது ஒரு 3 மணி நேரம் தேவி தேவி அழுதேன். அழுதுட்டு இன்னும் தெரியல, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இதை மட்டும் ஐ ஸ்வேர் மை செல்ஃப் என்ன சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் பையன் இருக்கா, ஸோ நான் போகணும். அதனால் என்ன நினச்சேன்னா, இதுதான் கடைசி என் மாமியாரோட நடக்கிற இந்த மனக்கசப்பு. எந்த ஒரு சூழ்நிலையும் இன்னி வந்து என் மாமியாரை கூட நான் அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போனேன். அன்னையிலேருந்து நானும் என் மாமியாரும் நகமும் சதை மாதிரி.